இவ்வளவு பெரிய அலமாரி உனக்கு பத்தாதா? அட பத்தலங்கற, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதுவும் நான் கொண்டு வந்த அத்தனை துணியும் அவ்ளோ இருக்கு. இதுக்கப்புறம் என் புருஷன் மாசத்துக்கு ஒரு புடவை எடுத்து தர மாட்டாரா என்ன? அப்புறம் பண்டிகை, திருவிழா, நல்ல நாள், பெரிய நாள்னு எவ்ளோ இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 10 புடவை சேர்ந்தாலும் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த அலமாரி பத்துமா என்ன? இங்க ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு திறக்கிற? அது கண்மணியோடது. ஓ செல்வி, 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 சொல்லுங்கம்மா. இந்த அலமாரிய முதல்ல காலி பண்ணு. இதுக்குள்ள இருக்கிற சாமான் செட் எல்லாம் குடவுன் இருக்குல்ல, அதுல கொண்டு போய் போடு. நான் என்னோடதெல்லாம் எடுத்து இதுல வைக்கணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? கண்மணியோடதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதுல இருக்க பொருள் எல்லாம் எடுக்க சொல்ற? சின்னம்மா, எதுக்கு இப்ப பதறீங்க? கண்மணியே இல்ல, அவ துணிமணி எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் இல்லாம செத்தவங்க பொருள் எல்லாம் இந்த மாதிரி வீட்டுல பூட்டி வச்சுங்கன்னு வைங்க, வீடு விளங்காது சின்னம்மா. என்ன நீங்க பெரியவங்க தான் பேரு, ஒரு நல்லது கெட்டது கூட தெரியல உங்களுக்கு. ஹே, இதெல்லாம் எடுத்துட்டு உடனே போய் குடவுன்ல போடு. இல்ல இல்ல, அதுவுமே கெட்ட சகுனம் தான். ஒண்ணு பண்ணு, இது எல்லாமே அள்ளி அப்படியே குப்பையில போட்டு கொளுத்தி விட்டுரு. அதான் ரொம்ப நல்லது. புஷ்பா, என்ன சின்னம்மா அப்படியே கொதிக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா அவங்களோட துணிமணி எல்லாமே எடுத்துட்டு போய் கொளுத்திடுவாங்க, தெரியாதா உங்களுக்கு? சரி சரி, கொளுத்த வேணாம். உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சுன்னா பேசாம அள்ளி எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வச்சுக்கோங்க. என் ரூம்ல எதுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் அடைச்சிருக்கணும்? ஏய், இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள இந்த கபோர்டு மொத்தமா காலியா இருக்கணும்.